ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி சூப்பராக ஒரு திக்காக உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, ஈவன் ஒயிட் ரைஸ் இது கூட எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கறி குழம்பு சுவையில் இருக்கும். பார்க்கக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இப்போவே சாப்பிடணும்னு தோணும். டேஸ்ட்டும் அதே போல் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இது போல் மீடியம் சைஸ் இருக்குது பாருங்கள். வேக வச்சு நல்லா தோலெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து குட்டிஸாக இருந்தால் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் இருக்கிறதுனால இப்போ 2ஆக கட் பண்ண போகிறேன். இப்போ நான் பெருசாக இருக்கிறதுனால 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள். இது போல் நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது போல் ஒரு ஸ்போர்சஸ் வச்சு இது போல் நம்ம குத்தி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே. இப்போது மிக்சியில் அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 4 மிளகாய், காஞ்ச மிளகாய், பூண்டு 1 பூண்டு, வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம், தக்காளியும் அதே போல் தான் மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரு சின்ன 2 துண்டு அளவு இஞ்சி எடுத்துருக்குறேன் பாருங்கள். இது மட்டும்தான் நம்ம மிக்சியில் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவா வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் சேர்த்து உருளைக்கிழங்கு கிரேவி செய்ய போகிறோம். இது ஃப்ரை ஆகட்டும் கொஞ்ச நேரம். நல்லா இது போல் திருப்பி விட்டுட்டே இருங்க. நமக்கு நல்லா கிரிப்ஸியாக ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள், உருளைக்கிழங்கு நமக்கு சூப்பராக ஃப்ரை ஆகி வந்துச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதும். நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 4 மிளகாய், 1 பூண்டு முழுசாக சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக. அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணோம்ல, அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு. அது கூடவே நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கினேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சின்னசாக பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், ஒரு 3 to 4 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் 2 சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரக பவுடர், டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ வந்து 1 புடி அளவு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து
நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். மசாலா பொருள் சேர்க்கலாம் நம்ம எப்பவுமே லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். இது கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். நம்ம அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு வச்சிருந்தோம்ல அது சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா பாயில் ஆகட்டும். நமக்கு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுவும் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசம்லாம் போட்டு நமக்கு பாருங்கள் மசாலாலாம் நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலாலாம் உருளைக்கிழங்கு கூட நல்லா பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் மூடி வச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் நமக்கு 7-8 நிமிஷம் ஆச்சுங்க குக் ஆகிட்டு பார்க்கலாம் எப்படிக்குதுன்னு. அவ்வளோதான் நமக்கு எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துக்குது பாருங்கள். உருளைக்கிழங்கு திக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது உருளைக்கிழங்கு கிரேவியே இல்லை கறி குழம்பானே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து இது தோசை, இட்லி, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஈவன் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான நமக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நாங்கள் இப்போ சுட சுட சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஆல். பாய்.